இந்த 2024 பிறந்த பெரிய ஹீரோக்கள் படத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் பெரிய ஹிட்டே இல்லை. கில்லி ஓடுன அளவுக்கு புது படங்களுக்கு தியேட்டர் உள்ளர ஆடியன்ஸ் போகல. அந்த அளவுக்கு நம்ம வறட்சியா இருக்குமா கண்டென்ட்ல? கண்டிப்பா கதாநாயகர்களை பொறுத்தவரை கதைகள் கேட்க தயாரா இல்லை. அவங்களுக்கு தேவை பணமும் ஒரு படம் பண்ணா போதுங்கிற மனநில இருக்காங்க. இன்னைக்கு எந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க? தமிழ்ல ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு 6 பேர் லிஸ்ட் நாளைக்கு நான் இன்னைக்கு யார் ப்ரொடியூசர்னு ஃபிக்ஸ் பண்றதே ஹீரோவா இருக்கிற காலகட்டமா மாறி இருக்கோம். இந்த சூழல் எந்த அளவுக்கு நம்ம தமிழ் சினிமாவுக்கு கோலிவுட்டுக்கு மோசமான ஒரு இதுவா இருக்கு அப்படின்றது அதுதான் சார். ஹீரோக்கள் கையில் சினிமா போயிருச்சனால தான் இவங்கெல்லாம் படம் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிஸ்னஸ் பெருகிடுச்சு. அதாவது வேர்ல்டு லெவல் மார்க்கெட் உருவாகிடுச்சு சினிமா. நம்ம தமிழ் சினிமாவில் டெய்லர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட் எதுக்கு ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் யார் யாரோ வர்றாங்க. என்னமோ ஒரு அதாவது அது ஒரு வேற மாதிரி கொண்டாண்டாங்க சினிமாவில். ஸ்கிரிப்ட் மேல நம்பிக்கை இல்லாம இப்படி ஒரு ஜிகனா வேலையை உண்மைதான். அது எல்லா இடத்துலயும் கை கொடுக்குதா? கண்டிப்பா கை கொடுக்குது. எப்படி கை கொடுக்கும்? இந்தியன் டூ ஏன் ஓடல? அதுவும் பேன் இந்தியா படம் தான். உலகம் பூரா இந்தியா பூரா போனாங்க. அதெல்லாம் கிடையாது. கதை மட்டும்தான் உங்களை மக்களை கொண்டு வந்து செய்யும். கதையை மட்டும்தான் பேன் இந்தியா படம் மாற்றும். சூப்பர் ஸ்டார் நடிச்ச ஜெயிலர் படத்துலயும் கழுத்தை வெட்டுற ரத்தம் பீரிட்டு வர்றதையும் வயலன்ஸ்ல தான் வருது. அதுக்கு எப்படி U/A கிடைக்குது? அது பெரிய இடத்துடைய பங்களிப்பா இருக்கலாம். இதுதான் உண்மை. இந்த வசூல்ன்றது 100 கோடி 200 கோடி 500 கோடி 650 கோடி வரைக்கும் போடுறோம் இல்லையா? இது டிக்கெட் விலை மட்டுமா இல்ல பாப்கார்னையும் சேர்த்து போடுறாங்களா சார்? இல்ல சார், பாப்கார்ன் தனி காசு சார். படம் ஓடுறது முக்கியமே இல்லை. தியேட்டர் அதிபர்களுக்கு ஸ்நாக்ஸ் விற்கணும். நடுவுல சில காலகட்டம் பார்த்தீங்கன்னா பழைய படங்கள்ல ரீரிலீஸ் பண்ணி கொஞ்சம் தியேட்டர்ஸ் அந்த அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு சார். நமக்கு நடுவுல நம்ம பார்த்தோம்னா 2020 இல்ல சார். என்ன சொல்ல வரேன்னா, கில்லி திரும்ப கில்லி 75 நாள் 100 நாள் ஓடுதுன்னா நம்ம அந்த அளவுக்கு ட்ரை ஆயிட்டோம். அந்த அளவுக்கு மொக்க படமா வந்துட்டு இருக்கு. இப்ப அதைத்தான் நான் உங்கள்ட்ட இன்னும் கேட்கணும்னு நினைக்கிறேன். எல்லா படமும் ரொம்ப சூப்பரா எக்ஸ்ட்ராடினரியாவும் பண்ண முடியாது. நம்மளே இப்ப நீங்க தெரியும், இப்போ நீங்களே சுந்தர் சி சார் கூட இருந்திருக்கீங்க. அவரே உள்ளத்தை அளித்தாலும் ஒரு மினிமம் ஒரு 50 நாள் போகும்னு தான் எடுத்தோம். அது பார்த்தா 200 நாள் ஓடிடுச்சு. ஒரு குறைந்தபட்சம் ஒரு தரமா படம் பண்ணிட்டாலே அதை மக்கள் கொண்டாடிடுவான்றது ஒண்ணு இருக்கு. ஆனா இங்க இந்த 2024 பிறந்த பெரிய ஹீரோக்கள் படத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் பெரிய ஹிட்டே இல்லை. இன்னும் நீங்க சொல்ல போனா கில்லி ஓடுன அளவுக்கு புது படங்களுக்கு தியேட்டர் உள்ளர ஆடியன்ஸ் போகல. அப்போ இந்த வருஷத்துலயே ரொம்ப பெரிய அளவுக்கு கமர்ஷியலா இப்போ கொண்டாடுற தமிழ் படம் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஹீரோக்கள் படத்தை விட லப்பர் பந்தை கொண்டாடுறாங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம வறட்சியா இருக்குமா கண்டென்ட்ல? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். கதைகள் கேட்க தயாரா இல்லை. கதாநாயகர்களை பொறுத்தவரை கதைகள் கேட்க தயாரா இல்லை. அவங்களுக்கு தேவை பணமும் ஒரு படம் பண்ணா போதுங்கிற மனநில இருக்காங்க. இன்னைக்கு எந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க? தமிழ்ல ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு 6 பேர் லிஸ்ட் சொல்லுங்க. நான் சொல்ல அந்த பெரிய லிஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட் லிஸ்ட் ஒரு 4. ரஜினி, கமல், அஜித், விஜய் தவிர கேட்குறீங்க. சூர்யா அவங்களா விட்டுருங்க. அவங்களாம் நீங்க படம் போட்டோன்னே அவங்கள வச்சு படம் பண்ணோன்னே ஏதோ தேட்டருக்கு வந்துடும், OTT விட்டுரும். ஒரு 7 பேர் விட்டுருங்க. அந்த 7 பேருக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் பேர் சொல்லுங்க. நாளைக்கு போய் நான் கதை சொல்றேன். அப்படி எனக்கு டக்குன்னு எனக்கு உண்மையிலே இல்ல சார். அதான் உண்மை. இல்ல நீங்க தெலுங்குல ஒரு 50 ஹீரோ இருக்காங்க. மலையாளத்துல ஒரு 40 ஹீரோ இருக்காங்க. 40 ஹீரோனா ஹீரோ ரேஞ்சில் இல்லாம சமயத்தில் நிறைய படங்கள் பாக்குறேன் சார். நீங்க சும்மா மலையாள படத்தை புகழ்றீங்க கிடையாது சார். அவங்க பட்ஜெட்ல பண்றாங்க. நீங்க ஹீரோக்களுக்கு 100 கோடியும் 150 கோடியும் 50 கோடியும் கொடுத்தீங்கன்னா என்ன மிஞ்சும் படத்துல? என்ன எடுக்க முடியும்? நீங்க கதையை நல்லா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மகாராஜா என்ன சார் பட்ஜெட்? என்ன சார் ஆர்டிஸ்ட் பட்ஜெட் சொல்லுங்க சார். எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி சம்பளம் தான். விஜய் சேதுபதி சம்பளம் கூட அவர் எப்படின்னா கமர்ஷியல் பேஸா கூட 5 கோடி கம்மி பண்ணிதான் கேள்விப்பட்டேன். அது கூட எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். நீங்க தெலுங்குல எடுத்துட்டீங்கன்னா சார் AVM சரவணன் சார் தான் சார் உதாரணம் இண்டஸ்ட்ரியில. படம் பூஜை போடும்போது ரஜினி சாரா இருந்தாலும் சரி, கமல் சாரா இருந்தாலும் சரி 1001 ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க. எல்லா டெக்னீஷியனும் 1001 ரூபா தான் சார். கவர்ல போட்டு கொடுத்துருவாங்க சார். கொடுத்துட்டு பூஜை போட்டு அந்த பிள்ளையார்களில் பூஜை போட்டு ஆபீஸ் ரூமுக்கு வந்த உடனே எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் நிற்பாங்க சார் பெட்டியூர். அந்த பணத்தை வச்சு தான் படம் எடுப்பாங்க. இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கா நமக்கு? இல்ல. இன்னைக்கு தியேட்டருக்காரங்க படத்தை வாங்குறது இல்லை. அவங்க சொந்த காசை போட்டு படம் தேட்டர் ரிலீஸ் பண்ற. நீ கொன்றியா போட்டுக்க, 10 பேர் வந்தா நான் படத்தை ஓபன் பண்றேன், இல்லைன்னா க்ளோஸ் தான் அப்படிங்கிற நிலைமையில இருக்கும். எத்தனை பேர் விஜய் சார் வச்சு படம் பண்ண முடியும்? எத்தனை பேர் ரஜினி சார் வச்சு படம் பண்ண முடியும்? இப்ப நீங்க சொல்லும் போது நான் கூட அதை கேள்விப்பட்டிருந்தேன். கடைசியா AVMல சிவாஜி பண்ணாங்க ரஜினி சார் வச்சு. அப்போ அது ஒரு லேண்ட்மார்க் சினிமாவை இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, எல்லா தியேட்டர்லயும் ஒரு படம் ரிலீஸ் ஆனது நமக்கு தெரிஞ்சு சிவாஜி தான். அதுதான் ட்ரெண்ட் அப்படி மாத்துச்சு.
அந்த படம் பண்ணும்போதே வந்து 1000 ரூபா தான் அட்வான்ஸ் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவங்க கொடுத்ததாகவும் அப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ரொடியூசர் இன்னைக்கு படம் பண்ணல. விஜயவாகினியா இருக்கலாம், ஏவிஎம் இருக்கு, இவங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து வெளியாயிட்டாங்க. இன்னொரு விஷயம், நம்ம எம்ஜிஆர் காலத்துல இருந்து நம்ம அது ரஜினி சார் வரைக்குமே ஒரு ப்ரொடியூசரை முதலாளின்னு சொல்ற ஒரு இதை பார்ப்போம். முதலாளி சொல்லிட்டாங்க. அதே போல அது கேப்டனா இருக்கலாம், சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம், உலக நாயகனா இருக்கலாம், எம்ஜிஆர் எல்லாமே முதலாளி முதலாளின்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்த ஒரு காலகட்டம்ன்றது இருந்துச்சு. ஒரு டைரக்டரையும் வந்து ஒரு டைரக்டர் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக டைரக்டர் சொல்றது பண்றதெல்லாம் இருந்துச்சு. இப்போ எவ்வளவு பெரிய ஹீரோனாலும் டைரக்டரையும் ப்ரொடியூசரையும் மதிக்கணும்ன்றது ஒரு காலம். இன்னைக்கு வந்து யாரு ப்ரொடியூசர்னு ஃபிக்ஸ் பண்றதே ஹீரோவா இருக்கிற காலகட்டமா மாறி இருக்கோ. இந்த சூழல் எந்த அளவுக்கு நம்ம தமிழ் சினிமாவுக்கு கோலிவுட்டுக்கு மோசமான ஒரு இதுவா இருக்கு அப்படின்றது கேட்க. அதுதான் சார், இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, ஹீரோக்கள் கையில சினிமா போயிருச்சனாலதான் இவங்கெல்லாம் படம் பண்ண மாட்டேங்கிறாங்க. பெரிய பெரிய ஜாம்பவங்கெல்லாம் படம் பண்ண, ஏன்னா சினிமாங்கிற ஒரு பிசினஸ். இவ்வளவு காசு போட்டா கோயம்பேடு வந்து ஒரு கத்திரிக்காய் வாங்கிட்டு வர்றான் ஒரு வியாபாரி, காய்கறி வியாபாரி, 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 60 ரூபாய்க்கு வித்தா லாபம், 100 ரூபாய்க்கு வித்தா 40 ரூபா லாபம். ரைட்டுங்களா? 50 ரூபாய்க்கு வித்தா 50 ரூபா லாபம். நீங்க வந்து கத்திரிக்காய் 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து என்ன லாபம் கிடைக்கும் அவனுக்கு? எத்தனை பேர் வாங்குவாங்க? இதுதான் விஷயம். இன்னைக்கு சினிமா இருக்க நிலைமை என்னன்னா, சினிமா அதாவது அந்த பிசினஸ் பெருகிடுச்சு. அதாவது வேர்ல்டு லெவல் மார்க்கெட் உருவாகிடுச்சு சினிமா, நம்ம தமிழ் சினிமாவுக்கு. அப்படிங்கும்போது அதோடைய வியாபாரம் பெருகிடுச்சு. அந்த வியாபாரத்துடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெருகிடுச்சு. அதாவது நம்ம பகட்டு காட்ட வேண்டியது, அதாவது நீங்க பெருசா காட்ட வேண்டியது, எல்லாத்தையுமே மீடியா பெருசா காட்ட வேண்டியது. இதை மீறி நல்ல சின்ன படம், இப்போ லப்பர் பந்து உதாரணம், திரும்ப லப்பர் பந்தா உதாரணம். ஆனா அதை மீறி என்னன்னா, இந்த மாதிரி பெரிய, அதாவது பெரிய ஹீரோக்கெல்லாம் வச்சு பண்ணும்போது பெரிய பெரிய இது பாருங்க. எக்ஸாம்பிள் ஜெயிலர் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆர்டிஸ்ட் எதுக்கு ஜெயிலர்ல பாத்தீங்கன்னா, அந்த பக்கம் மோகன்லால் சார் வர்றாரு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவர் ராஜ்குமார் சார் வர்றாரு. என்னன்னா ஏய் ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் யார் யாரோ வர்றாங்க. இப்ப அடுத்த படம் பாத்தீங்கன்னா, இப்ப அடுத்த படம் ரஜினி சார் ரிலீஸ் ஆகிற படத்துல வேட்டையன் சார், அமிதாப் சார் வர்றாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பகத் பாசில் வர்றாரு. என்னமோ ஒரு, அதாவது அது ஒரு வேற மாதிரி கொண்டாண்டாங்க சினிமா. பேன் இந்தியா சினிமான்னு சொல்லி இதை பண்றாங்க. கிடையாது சார், பேன் இந்தியா சினிமா எனக்கு லப்பர் பந்து தான் பேன் இந்தியா சினிமா. என்னை பொறுத்தவரை நீங்க டப்பிங் பண்ணி வீங்க அந்த படம் கண்டிப்பா வைக்கும். இப்ப நீங்க சொல்லும் போது கூட ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ பேன் இந்தியா சினிமான லப்பர் பந்து தான் அப்படின்றது. இப்போ உதாரணத்துக்கு பேன் இந்தியா சினிமா பாகுபலி மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கிற படத்துல வந்து ஒரு காஸ்டிங் வைஸ் ஒரு கட்டப்பானா அது சத்யராஜ் சார் மாதிரி ஒரு ஆள் பண்றதுக்காகவும், இன்னொன்று பிசினஸ் வைஸ் அது ஹெல்ப் பண்றது வேற. இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஜெயிலர் மாதிரியான படத்துல இதெல்லாம் சின்ன சின்ன கேமியோ ரோல்னு சொல்லிட்டு போடுறதுன்றது வந்து அவங்க பிசினஸ்க்காக உதவும். அந்த பக்கம் கேரளாவில் மோகன்லால் சாருக்காகவும், இந்த பக்கம் கர்நாடகாவில் சிவராஜ்குமார் சாருக்காகவும், அந்த பக்கம் சுனில் இருக்கிறதுனால இப்படி உதவும் அப்படின்ற இடத்துல இருந்து அதை யோசிச்சு பண்றதுன்றது ஒண்ணு இருக்கு. இது எல்லாமே வந்து ஸ்கிரிப்ட் மேல நம்பிக்கை இல்லாம இப்படி ஒரு ஜிகனா வேலையை வந்து உண்மைதான். அது எல்லா இடத்துலயும் கை கொடுக்குதா? கண்டிப்பா கை கொடுக்காது. எப்படி கை கொடுக்கும்? எல்லாத்துலயும் எப்படி கை கொடுக்கும்? கதையே நல்லா இருந்தது. இந்தியன் டூ ஏன் ஓடல? அதுவும் பேன் இந்தியா படம் தான். உலகம் பூரா, இந்தியா பூரா போனாங்க. அதெல்லாம் கிடையாது. கதை மட்டும்தான் உங்களை வந்து மக்களை கொண்டு வந்து சேர்க்கும். கதையை மட்டும்தான் பேன் இந்தியா படமா மாற்றும். அது கதை தான் முடிவு பண்ணும். கதை தான். பாகுபலியில எப்படி நீங்க பேன் இந்தியா படம் நினைச்சு பண்ணார் அவர்? இல்லை, ராஜமௌழி சார் பேன் இந்தியா படம். RRR பேன் இந்தியா படமா? கிடையாது. பேன் இந்தியா படம் அது எங்க சார்? எல்லாமே தெலுங்கு ஆர்டிஸ்ட். ஆமா. அது எப்படி பேன் இந்தியா படமா மாறிச்சு? கொண்டாடினாங்க, மக்கள் கொண்டாடினாங்க. அந்த படத்தை வந்து நல்லா கொண்டாடினாங்க. படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. காரணம் வந்து அதுதான். அதுக்கப்புறம் தான் பேன் இந்தியா படம். அந்த RRR ஓடுனதுனால அவருடைய படங்கள், அதே மாதிரி புஷ்பா வந்து ஓடுனதுனால பேன் இந்தியா படமா மாறிச்சு. எந்த படமும் வந்து சார் ப்ராப்பரா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா பேன் இந்தியா படமா மேக் பண்றது இல்ல. அதுக்கப்புறம் மாறுறதுதான் பேன் இந்தியா படம். இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்கன்னா, இது பேன் இந்தியா படமா வந்து எல்லா ஆர்டிஸ்ட் வந்தா படம் ஓடிடும். சத்தியமா கிடையாது. அதுக்கு ஏதாவது உதாரணங்கள் வரும். சமீபத்தில் உதாரணம் ஏதாவது வரும்போது நம்ம இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி பேன் இந்தியா சினிமான்னு வரும்போதுதான் அந்த நேட்டிவிட்டி தன்மை ரொம்ப குறைஞ்சி வேற மாதிரி ரொம்ப மோசமா இருக்கு சார். அதாவது நான் ரொம்ப பயப்படுறேன். அதாவது என்னன்னா, இப்ப நீங்க மெய்யலங்கெல்லாம் ஓடாதுக்கு வந்து நான் வருத்தம் தான் படுறேன். என்னன்னா நல்ல படம் சார், நல்ல படம். நான் மெய்யலங்கன், கோழி பண்ணை எல்லாம் வந்து ஒரு உணர்வுகள் ரீதியா படங்கள் ஓடாதப்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா எங்க கொண்டு போறாங்க சினிமாவுன்னு ஆடியன்ஸை வேற ஒன்னா டியூன் பண்ணி. ஆமா சார், கஞ்சா குடிக்கிறதும் கஞ்சா அடிக்கிறதும் வந்து ஒரு இது பண்றதும், வயலன்ஸ் ஸ்கிரீனை வந்து முன்னாடி வந்து ரஜினி சார் தலையை வெட்டி ரத்தம் பீரிடுறதும், அது குழந்தைகள் 2 வயசு குழந்தைகள் கொண்டு தியேட்டர்ல உட்காந்து பாக்குறதும் இன்னைக்கு பெருகி போச்சு. எனக்கு புரியல என்ன கல்ச்சர் கொண்டு போறாங்க, மக்களை குழந்தைகளையும் என்ன கொண்டு போறாங்க. அதனால கூட வயலன்ஸ் அதிகமாகலாம். இல்ல, நான் இந்த கேள்விக்கு திருப்பி வரணும். இது ரொம்ப நாளா இந்த ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில். ஏ சர்டிபிகேட் அப்படின்றத பெரும்பாலும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, 11 கட்சி முன்னாடி ஓடிட்டு இருந்த ஷகிலா படங்கள், அதாவது மலையாளத்துல கவர்ச்சி படங்கள் தான் ஏ சர்டிபிகேட் அடல்ட் படம் அப்படின்னு சொல்றத புரிஞ்சுக்கிட்ட ஒண்ணு இருக்கு.
ஆனா ஏ அப்படின்றதுல வந்து நாட் ஒன்லி செக்ஷுவல் கண்டென்ட், வயலன்ஸ். கண்டிப்பா. அப்ப வயலன்ஸ்னு வரும்போது வந்து அளவுக்கு அதிகமா வயலன்ஸ்னு சொல்லி விடுதலை படத்துக்கெல்லாம் வந்து விஜய் சேதுபதி நம்ம சூரி பண்ண வெற்றிமாறன் படம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இப்போ ராயன் தனுஷ் நடிச்ச படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அப்படி போகும்போது கவுண்டர்லயே சொல்றாங்க, சார் குழந்தைங்க இல்லையே கேட்டுக்கிட்டு டிக்கெட் கொடுக்குறாங்க, 18+ ஒன்லி அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ற படங்களும் பாக்குறோம். அதே போல நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா சூப்பர் ஸ்டார் நடிச்ச ஜெயிலர் படத்துலயும் கழுத்தை வெட்டுற ரத்தம் பீரிட்டு வர்றதையும் வயலன்ஸ்ல தான் வருது. அதுக்கு எப்படி U/A கிடைக்குது? அது பெரிய இடத்துடைய பங்களிப்பா இருக்கலாம். இதுதான் உண்மை. ஏன்னா அது எப்படி ஒரு குழந்தைகளோட போய் பார்க்கணும். ரஜினி சார் படம்னா குழந்தை, சூப்பர் ஸ்டார் படங்கிற குழந்தை இன்னைக்கு வந்து ஒரு குட்டி குழந்தைகளோட கூட இப்படி கை தட்டிட்டு மனசுலாயன்னு பாடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு கொண்டாடுற ஒரு கதாநாயகன். அவர் படத்துல எப்படி நீங்க ரத்தம் தெறிக்க ஒரு காட்சி வைப்பீங்க, அதை வந்து முன்னாடி அதுவும் அதாவது ஃபோர் கிரவுண்ட்ல வச்சு ஒரு ஃப்ரேம்ல வச்சு ரஜினி சார் வெட்டுறாரு, ஸ்கிரீன்ல தெரிக்குது ரத்தம்ங்கும் போது அது எந்த வகையில வந்து நீங்க யூஸ் பண்ணி தரீங்கன்னு எனக்கு சென்சார் படம் தான் கேட்கணும். எந்த வகையில நீங்க அலோவ் பண்ணீங்க? ஓகே, இது வந்து அவங்களதான் கண்டிக்கணும். அதுதான் சொல்றேன், சட்டம்ன்றது எல்லாருக்கும் ஒன்னாதான் இருக்கும். இப்போ என் படம் பண்றேன், நான் உச்சக்கட்டம் ஒரு படம் பண்றேன். முதல் பாடல் ஒரு கிளாமரா பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கிளாமர் எலிமெண்ட். ஏன்னா ஒரு இங்கிலீஷ் படத்தை மாதிரி தான் பண்ணியிருக்கேன், ஒரு த்ரில்லர் தான், கோஸ்ட் த்ரில்லர் தான் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து அவர் ஆக்சுவலி உதவி இயக்குனராக இருந்து மாறினவர் தான் அந்த அன்னைக்கு சென்சார் போர்டு ஆஃபீஸர், மதியழகன் நினைக்கிறேன் சார், மதியழகன் சார். அவர் என்ன கேட்டாருன்னா, நவீன் இந்த பாட்டு வந்து வச்சுன்னா ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்பேன் அப்படின்னா. நான் என்ன கேட்டேன்னா, சார் இல்லை சார், ப்ரொடியூசர் வந்து அட்லீஸ்ட் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா வந்து நீங்க சேனல் கொடுக்க முடியாது, உங்களுக்கு தெரியும். ஆமா, சேனல் அட்லீஸ்ட் UAவாவது இருக்கும், அப்பதான் சேட்டலைட் ரைட்ஸ் போகும். அப்போ என்ன சார் சேட்டலைட் ரைட்ஸ் விற்கணும், அவர் பாவம் சின்ன ப்ரொடியூசர், தயவுசெய்து எனக்கு வந்து UA கொடுத்துருணும் சார். UA கொடுப்பேன்னா எப்படி கட் பண்ணணும் சார்? என் மகளோட உட்காந்து படம் பார்த்தா நெளியாம படம் பார்க்கல கட் பண்ணி தரேன் சார். இவ்வளவுதான். என் மகளோட வந்து அப்போ வந்து கல்லூரி படிச்சுட்டு இருக்காங்க என் பொண்ணு. அந்த கல்லூரி படிக்கிற மகள் நானும் உட்காந்து படம் பார்க்கும்போது நெளியாம பாக்கியராச படத்தை காசு போடாத மாதிரி பார்க்குறேன், அளவுக்கு கட் பண்ணி தரேன் சார். சிரிச்சுட்டு கையெழுத்து போட்டே கொடுத்துட்டார். ஓகே, இதுதான் சார் நியாயமான ஒரு சினிமாக்காரனா. நம்ம வந்து சினிமாக்காரனா வந்து மக்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியது இதுதான். நீங்க நல்ல சினிமாக்கள் கொடுங்க. மெய்யிலும் வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஓடும், நாளைக்கு ஒரு ஓடிட்டுல வந்து பரபரப்பான ஓட்டம். 10 வருஷம் கழிச்சு கூட என்னுடைய நண்பருடைய மனைவி எல்லாம் பார்த்துட்டு படத்தை ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டாடுறாங்க. நிறைய பேர் கொண்டாடுறாங்க படத்தை. அதாவது ஃபீல் குட் மூவிங்கிறது வேற. நமக்கு என்னைக்கான உறவுமுறை தான். உறவுமுறை போயிட்டு இருக்கு, அது வேற விஷயம். வீட்டுக்கு ஒரு குழந்தை ஆயிடுச்சு, குறைஞ்சிட்டே போகுது. ஆனா அந்த உறவுமுறையில கொண்டாடினா தான் நாளைக்கு ஜென்ரேஷன் வந்து நம்ம பிள்ளைய வந்து நம்மளை மதிப்பாங்க. அதுக்கு அடுத்து வர குழந்தைங்க பேரம்பேத்திகள் வந்து நம்மளை வந்து கொண்டாடுவாங்க. என்ன வந்து வெட்டு குத்துனா அவனும் வந்து கத்தி வச்சு நிக்கிற மாட்டேன் என்ன நிச்சயம். ஒரு 2.5 வயசு குழந்தை வந்து ரஜினி சார் மாதிரி இப்படி தட்டுறான்னா ரஜினி சார் மாதிரி கத்தி எடுத்து வெட்டுறதுக்கு எவ்வளவு நேரம்? அப்ப யாருக்கு பொறுப்பு அதிகம்? சென்சார் போர்டு என்ன இருக்குன்னு கேட்கணும். கேட்டோம். கண்டிப்பா இதுதான் எந்த இடத்துல, அதுதான் சொல்றேன், இது பெரிய இடத்து இன்ஃபுளுன்ஸ்ல பெரிய படங்களுக்கு அப்படி பண்றதா சில பேர், நீங்கன்னு இல்லை, பொதுவா வந்து அப்படி ஒரு இது இருக்கு. ஆனா ரூல்ஸ் அப்படி இப்ப ராயன் பார்த்தா சன் பிக்சர்ஸ் தனுஷ் படம், ஆனா அதுக்கும் ஏ சர்டிபிகேட் தான் வாங்கியிருக்காங்க. அது எப்படி நடக்குதுன்னு இது ரஜினி சார் மார்க்கெட்டா தனுஷ் சார் மார்க்கெட்னா உங்களுக்கு புரியும். அது அவ்வளவுதான். உங்க கேள்வியில உங்க பதில் இருக்கு. பிசினஸ் நீங்க ரஜினி சாருடைய பிசினஸ் மார்க்கெட் வேற. ஒரு 3 நாள்ல 1000 கோடி 300 கோடி 400 கோடி வரக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டாருக்கும் அவருடைய மருமகனுக்கும் டிஃபரன்ஸ். அந்த இது 1000 கோடி நோக்கி போகுது. அதனால அந்த 1000 கோடிக்கான வேலைகள் இது 100 crore பிளஸ்ல இருக்கு. அது 100 crore பிளஸ்ஸே வந்து 10 நாள் ஆகணும். ஆமா சாருடைய தனுஷ் சார். ஆனா ரஜினி சார் படம் வந்து அப்படி நீங்க சொன்ன மாதிரி இந்த தனுஷ் சார் படத்துக்கு குழந்தைங்க வந்தானே வராட்டி என்னன்னு கூட நினைக்கலாம். ஆமா, ரஜினி சார் படத்துக்கு குழந்தைகள் வந்தே ஆகணும், வந்தாதான் ஹிட் படம். குழந்தைகள் வந்தாதான் உள்ள வந்து குடும்பத்தோட வந்தாதான் அந்த படம் வந்து ஓடும். நீங்க சில படங்கள்லாம் ஓடலையும், பீஸ்ட் படம் ஓடல, கலெக்ஷன் இல்லை அப்படின்லாம் சொல்லுவீங்க. நான் 25வது நாளோ என்னமோ PVRல வந்து ஈவினிங் ஷோ ஃபுல்லு பிகாஸ் ஆஃப் குழந்தைங்க. ஓகே, அதுதான் சார் இன்னைக்கு வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் பூராமே. என்ன நான் சொல்ல வரேன்னா, கதாநாயகர்களுக்கு மட்டும் இல்லை, இயக்குநருக்கும் அந்த மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. மக்களை வந்து நல்வழிப்படுற பொறுப்பு இருக்கு. கண்டிப்பா நீங்க வெட்டுறது குத்துறதெல்லாம் வந்து குறைச்சிங்க. தாண்டி இந்த இன்னொன்னு சொன்னீங்க, டிக்கெட் அப்படிங்கறது வந்து ரஜினி சார் படத்துக்கு ஒண்ணுதான், தனுஷ் சார் படத்துக்கு ஒண்ணுதான். 230 ரூபா மேக்சிமம், இதெல்லாம் சேர்த்து 240 ரூபா கூட வரும்னு நினைக்கிறேன். அதிகபட்சமா அவ்வளவுதான் விற்க முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் டேவே 100 crores அப்படின்னு விளம்பரம், 50 கோடி கலெக்ஷன் அப்படின்றது சில ஹீரோக்கள் பொறுத்து மாறுது இல்லையா? நான் கேட்கறது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஏற்கனவே நீங்க சொன்னதுதான், இந்த வசூல்ன்றது வந்து 100 கோடி 200 கோடி 500 கோடி 650 கோடி வரைக்கும் போடுறோம் இல்லையா? இது வந்து டிக்கெட் விலை மட்டுமா இல்ல பாப்கார்னையும் சேர்த்து போடுறாங்களா சார்? இல்ல சார், பாப்கார்ன் தனி காசு சார். வந்து 2023
சேல்ஸ் வேல்யூ போட்டுருந்தாங்க சமீபத்துல, நெட்ல தான் பார்த்தேன். அதாவது கிட்டத்தட்ட 4500 கோடி ஏதோ சம்திங். இது பாப்கார்ன் வித்த காசு Popcorn மட்டும். வித்த- பாப்கார்ன் மட்டும் இல்ல, அங்க வைக்கிற கேண்டீன். கேண்டீன், அதாவது இப்ப ஸ்நாக்ஸ். நான் இதை எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு ரஜினி சார் படம்னா ஃபேமிலியா போயிடுவாங்க, விஜய் ஆமா, சார் கண்டிப்பா. ஃபேமிலியா போகும்போது குழந்தைங்க இருக்கும்போது அவசியம் கேண்டீன் போயிடும். சார் குழந்தைங்க படம் பார்க்க வரல சார், நம்பர் 1 குழந்தைங்க படம் பார்க்க வரல. ஏன் நாங்க எங்க வீட்டு குழந்தைகளோட போறப்பவே என்னன்னா அப்பா அப்படிங்க. ஓகே, பாப்கார்ன் வாங்கி ஆமா, ஃபர்ஸ்ட் போய் உட்காந்தனே அப்பாங்க. பாப்கார்ன் தான் 450 ரூபா பாப்கார்ன். நீங்க டிக்கெட் விலை 200 ரூபா தான். ஆமா. நீ ஒரு 4 பேர் படத்துக்கு போறேன்னா, ஒரு 6 பேர் ஃபேமிலியோட படத்துக்கு போறேன்னா குறைந்தபட்சம் 3000. குறைந்தபட்சம் நான் சொல்றது 3000. ஓகே அதுக்கப்புறம் கார் இருந்தா பைக் இருந்தா அது வேற. ஓகே. அதுதான் அப்ப அவங்களுக்கு என்னன்னா, படம் ஓடுறது முக்கியமே இல்லை. தியேட்டர் அதிபர்களுக்கு ஸ்நாக்ஸ் விற்கணும். ஓகே, அதுதான் கண்டென்ட். இப்போ இது குறித்து நிறைய பேசிட்டோம். ஆனா இப்போ விஷால் சார் கூட பார்த்தேன்னா, அவர் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவரெல்லாம் இருந்தவர் 4 கோடி ரூபாய்க்குலாம் படம் எடுக்க வராதுன்னு சொல்லி அதெல்லாம் ஒரு அது சர்ச்சையாச்சு. உண்மைதான் சார். இப்போ நான் இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசுறோம் இல்லையா, ஒரு நம்ம சினிமா மறுபடியும் தமிழ் சினிமா வந்து ஹெல்த்தியா வரணும்னா நீங்க என்னென்னலாம் நினைச்சிருக்கீங்க, இது இப்படி எல்லாம் மாத்தினா கொஞ்சம் பெட்டர் ஆகும் அப்படின்னு? எனக்கு தெரிஞ்சு சார், தியேட்டர்கள் வந்து முதல்ல சின்ன படங்களை வாங்கணும் 3 நாளாவது ஓட்டுங்க தயவுசெய்து. இந்த மத்தியானம் 1 மணி ஷோ, நைட்டு 19 ஷோ. இப்போ என் படம் சின்ன படம் நான் எடுக்கிறேன் சார். நான் ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு நான் நியூ ஃபேஸே வச்சு எடுக்கிறேன் சார். ஒரு சின்ன படத்தில் ஒரு 2 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறேன். நாளைக்கே எடுக்கிறேன். எடுத்து நான் ஜனவரியில் ரிலீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என் படத்துக்கு மத்தியானம் 1:20 ஷோனா நீங்கள் வருவீங்களா? ஃபர்ஸ்ட் மத்தியானம் 1:20 ஷோனா என்ன லாஜிக் புரியுதா உங்களுக்கு? 1:20 ஷோங்கிறது சபிக்கப்பட்ட காட்சி. அந்த டைம் சார் எனக்கு 1:20னா மத்தியானம் 2 மணிக்கு பசிக்கும், லஞ்ச் டைம். எப்படி நீங்க தியேட்டருக்கு வருவீங்க? அது சும்மா கொடுக்கணுமே, கொடுக்க வேணான்னு கொடுக்கறது, அவ்வளவுதான் விஷயம். நைட்டு 19க்கு எப்படி சார் நம்ம என் படத்துக்கு வந்து ஏறி வருவாங்க? ரஜினி சார் படத்துல நைட்டு 12 மணி கூட வருவாங்க. அது வேற இருக்காது. ரஜினி சார் படமா விஜய் சார் படமா நைட்டு 11 மணி கூட வருவாங்க. நான் என் படத்துக்கு 19க்கு ஒரு சின்ன பட்ஜெட் படத்துக்கு ஒரு 2.5 கோடி 3 கோடி பண்ண படத்துக்கு எப்படி உள்ள வருவாங்க? நீங்க வாழை மட்டும் மாரி செல்வராஜ் சார் இல்லாம அந்த படத்தை கொண்டாந்து நிப்பாட்டுங்க. அந்த படத்துக்கு 19 ஷோ வருவாங்களா? யாராவது மத்தியானம் 1:20 ஷோ வருவாங்களா? ஏன் அப்புறம் அந்த படத்துக்கு மட்டும் என்ன பாரபட்சம், நம்ம படத்துக்கு என்ன பாரபட்சம்? எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி கொண்டாந்து பாவம். ஒரு 4 ஷோ கொடுங்க, 3 நாளைக்கு 4 ஷோ கொடுங்க. அதுல ஏதாவது ஒரு ஷோ பொழைச்சிக்கணும் சார். ஒரு விஷயம் தான் சார், சினிமாங்கிறது சாயந்தரம் 6:30 மணிக்கு கொண்டாட்டம் தான் சார். ஓகே, நீங்க 6:30 மணி ஷோ பாருங்க. இன்னைக்கு நீங்க ஏதாவது குப்பை படத்தை போடுங்க. நீங்க மொக்க படத்தை நீங்க 7 ஷோ ரிலீஸ் ஆகுது, 7 படம் ரிலீஸ் ஆகுதுல போன வாரம் 7 ஷோ ரிலீஸ் ஆகல. 6:30 மணி ஷோ மட்டும் ஃபுல்லாகுதா இல்லையா மட்டும் என்னவா இருந்தாலும் உள்ள வருவாங்க சார் தியேட்டருக்கு. சாயந்தரம் 6:30 மணி காட்சியோ ஒரு நைட்டு ஒரு 9:30 மணி காட்சியோ உள்ள வருவாங்க. அந்த டைம் ஒரு பிரைம் டைம் மாதிரி. பிரைம் டைம். இந்த படத்துக்கு டிக்கெட் இல்லன்னா இன்னொரு படத்துக்கு கொடுத்துரு. இந்த படத்துக்கு டிக்கெட் இல்லைன்னா இந்த படத்துக்கு இன்னைக்கு சாய்ஸே இல்லாம போய் சார், நமக்கு சாய்ஸே இல்லை. ஸோ இந்த படம் தான் 8 ஷோ ஓடுதுன்னா அடுத்த ஷோ பார்த்தா இல்லையே. நீங்க சில படங்கள்லாம் தேடி தேடி போய் பார்த்துருப்பாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னா தியேட்டர் படம் இருக்காது. அப்ப யாருடைய தப்பு? தியேட்டர் அதிபர்கள் வந்து ஒரு 3 நாளைக்கா 4 ஷோ கொடுங்க. இல்ல கொடுக்காதீங்க, இல்லைன்னு சொல்லிருங்க. அந்த 1:20 ஷோ கொடுக்கறது கொடுக்காம இருக்கலாம். இப்போ நான் என்ன கேட்கிறேன், நடிகர் சங்கம் இருக்கு, தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு, திரையரங்க உரிமையாளர் சங்கம் இருக்கு. இப்போ கூட தயாரிப்பாளர் சங்கம் திடீர்னு வந்து சில ஹீரோக்களுக்கு வந்து கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கணும், ரெட் கார்டு மாதிரி கிட்டத்தட்ட பேசி சில இதெல்லாம் போச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன். ஆனா அந்த தயாரிப்பாளர் சங்கம் திரையரங்க உரிமையாளர் சங்கத்தோட எதுவும் பேசலையா இதுக்காக? ஏன்னா சிறு பட்ஜெட்ல சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்களும் அதுல இருக்காங்க தானே. பெரிய நகைச்சுவையான மேட்டர் சார். இது சொன்னோம்னா நம்ம அப்படியே பெரிய லென்த்தா போயிட்டே இருக்கோம். ஓகே, அவங்களுக்கான, அதாவது ஒரு பெரிய தயாரிப்பாளர் இருக்காங்கன்னா அவருக்கு டேட்டு வந்து தப்பா போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க வெளியே. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, மக்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க வரப்போறதே. ஓகே, எனக்கு பிரச்சனை, என் படத்துல டேட்டு கொடுத்துட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு 1 வருஷமா இழுத்துறீங்களா, எனக்கு பிரச்சனை, அவ்வளவுதான். நீங்க வந்து இதை நீங்க வந்து இன்னொருத்தர் வந்து அட்வான்ஸ் கொடுத்தா போறாருன்னா நீங்க என்ன பண்றீங்க? அப்ப அந்த அக்ரிமெண்ட் என்ன செல்லுபடி ஆகுது? என்ன ஆர்டிஸ்டுக்கு என்ன சார்? ஆர்டிஸ்ட்டுங்கிற பட்சத்துல அது என்ன சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூட்டிக்கிறாங்க, அவ்வளவுதான் சார். இன்னைக்கு வந்து நீங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இன்னைக்கு எந்த லெவலில் இருக்காங்க? பெரிய ஆர்டிஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு எங்க இருக்காங்க? அப்படிதான் மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு யோகி பாபு சார் இருக்காரு, நாளைக்கு வேற ஒருத்தர் வரலாம், நாளைக்கு வேற ஒருத்தர் காமெடியன் வரலாம். வடிவேல் சார் இருந்தாரு, அதுக்கப்புறம் சந்தான சார் இருந்தாரு, இன்னைக்கு யோகி பாபு இருக்கு, நாளைக்கு ஒரு காமெடியன் வரலாம். இப்ப யோகி பாபு மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா அவர் நீ காற்றுள்ள போதே தூட்டிக்கிறார். நீ ஸ்ட்ரிக் பண்ணிக்க. நீ வந்து இந்த படம் முடிச்சு அந்த படம் பண்ணி ஸ்ட்ரிக் பண்ணிக்க. நீ வந்து படம் எடுக்க முடியாம நீங்க வந்து ஒரு பணத்தை ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு நீங்க வந்து இருந்துட்டே இருந்தீங்கன்னா எப்படி? ஒரு ஆர்டிஸ்ட் பக்கம் நான் பேசுறேன்னு நினைக்கிறேன். இதுதான் உண்மை. கண்டிப்பா சார். இன்னைக்கு சார் நான் இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன் சார், நீங்க வந்து நாளைக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது நான் சொல்லணும் சார், எனக்கு ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி என் டேட் இருக்கு சார் சொல்றீங்க சார். ஆமா, நான் சொல்றேன்னா சார் பரவாயில்ல சார் பாத்துக்கலாம் சொல்லி எதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க நீங்க? அப்ப அவங்களா வந்து அட்வான்ஸ் வாங்கி அதான் சொல்றேன். நீங்க தான் வந்து நீ எனக்கும் யாராவது ரோட்ல போறவங்க அட்வான்ஸ் கொடுங்க இல்ல, ஓடுற குதிரை கொண்டு பணம் கட்டுறீங்க. அதை வந்து முன்ன பின்ன பறிச்சு சொல்ல போனா எனக்கு ஒரு 5 நாள் கொடு, எனக்கு ஒரு 5 நாள். அவர் வேணாங்கிறாரு. எல்லா ஆர்டிஸ்டுமே அப்படிதான்.
இன்னும் சொல்ல போனா கால் ஷீட் வேணும்ன்றது அந்த சம்பளத்தை ஏத்தி சம்பளத்தை விட்டு ஏற்றி விடுறதே அந்த தயாரிப்பாளர் தான். எப்படி நேரடியாகவே சொல்லலாம். தயாரிப்பாளர் சார், நீங்கள் ஒன்றும் இல்லை சார், ரஜினி சார் டேட்டு கிடைச்சுன்னா நாளைக்கு நீங்கள் படம் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா நாளைக்கு 100 கோடி கொடுத்தாரு படம் பண்ணுவீங்களா இல்லை? ரஜினி சார் நாளைக்கு உங்களுக்கு டேட் கொடுத்தாரு, இளையராஜா சாருக்கு டேட் கொடுத்தாரு, கண்டிப்பா எப்படினாலும் பண்ணிடலாம். எப்படியா பண்ணிடலாம்ல. ஒண்ணுமே பண்ண வேணாம், நீங்க இங்க உட்காந்து சேர் மேல கால் கொடுக்கல, இதே மாதிரி உட்காந்தீங்கன்னா போதும், நாளைக்கு காலம் நமக்கு அட்வான்ஸ் வந்துடும். அதுதான் உண்மை. அதனால ஓடுற குதிரையை வச்சு நம்ம பேசிட்டே இருக்க முடியாது. ரஜினி சார் ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்காரு, அதனால அடுத்த படம் முடிச்சு அடுத்த படம் போறாரு. சில பேர்னால முடியல. இன்னொன்னு சார், ஒரு விஷயம் தான் சார், தனுஷ் சாரோ இல்லை யாரோ வச்சு இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே, அவங்கலாம் வந்து ஏன் நீங்க கொண்டு கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். ஏன் கொண்டு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க? கண்டிப்பா கொடுக்க வேணாம். நீங்க வந்து பிரச்சனையும் தெரியுது, எதுக்கு நீங்க போய் கொண்டு கொட்டுறீங்க அட்வான்ஸ்? நிப்பாட்டுங்க, கேளுங்க. ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் தான் இருக்கீங்க சார். இப்போ நீங்க நம்ம எல்லாருமே நம்ம ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கோம். கவுன்சில் 4 பேர் பேசிங்க சார், எப்பா அட்வான்ஸ் கொடுத்துருக்கியாப்பா, என்னப்பா டேட்டு பேசிங்க. கண்டிப்பா இந்த பேச்சுவார்த்தை கூட இல்லாமல் நீங்க எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி ரெட் கார்டு கொடுக்குறீங்க எனக்கு புரியல. இனிமையாவது இதெல்லாம் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறோம். கண்டிப்பா பல்வேறு விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அதை நிறைய பேருக்கு இந்த குழப்பம்லாம் இருந்துச்சு. இந்த சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் வாங்க, இந்த தியேட்டருக்கு வந்த பிறகு ட்ரிம்மிங் பண்றது, இன்னும் நீங்க சொன்ன பல விஷயங்கள் வந்து இப்போ நீங்க என்ன சொன்ன மாதிரி 2K கிட்ஸ் மாதிரி இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு புரியாத பல விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்கீங்க. இந்த டிஸ்கஷன் வந்து ஆடியன்ஸுக்கு பார்க்குற வியூவர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு உரையாடலாக இருந்ததா நினைக்கிறோம். ஆர்ஆர் தமிழ் சார்பாக நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ஆர்ஆர் தமிழ் சேனலுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து ரொம்ப மக்களுக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். முதல்ல வந்து ஆர்ஆர் தமிழ் சேனல் வந்து உலகமெங்கும் பரவணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி.